வகுப்பு இயற்பியல்ல நம்ம அழகு 8 பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தனா கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர். போன கிளாஸ்ல நம்ம எமிஷன் பார்த்தோம். அடுத்தனா எலக்ட்ரான் உமிழ்வு நடந்துச்சு. அது ஒரு 4 மெத்தடை பார்த்தோம். இரண்டாம் நிலை உமிழ்வு, ஒளிமின் உமிழ்வு, புல உமிழ்வு, வெப்ப அயனி உமிழ்வு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், செகண்டரி எமிஷன், தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன் அப்படிங்கிற ஒரு 4 டைப். அண்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் அதை கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ல பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கிடையாது. 3 சோதனைகள், அதாவது ஹெட்ஸு, ஹால்வாக்ஸு, அப்புறம் லெனார்ட்ஸ் அவங்களோட சோதனை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த 3 பேர் செஞ்சு எக்ஸ்பிளைன் சேர்த்து ஒரே கொஸ்டினாக கேட்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹெட்ஸ் சோதனை அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷன் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, மேக்ஸ்வெல் தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னிசம் ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணுது. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ். அப்படிதானே? எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளுடைய இருப்பு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லுடைய மின்காந்த கொள்கையை கணித்தது. ஒளியும் பார்த்தீங்கன்னா ஒரு மின்காந்த அலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த கொள்கையில சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? கன்க்ளூட் தட் லைட் இஸ் செல்ஃப் இஸ் ஜஸ்ட் அன் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ். இஎம் வேவ் தான். சரியா? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை டு ஜென்ரேட் அண்ட் டிரெக்ட் எலக்ட்ரோமேக்ஸ் வேவ்ஸ் த்ரூ த வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அப்புறம் பல சோதனைகளுடைய வாயிலாக மின்காந்த அலைகளை உருவாக்கவும் கண்டறியவும் அறிவியல் அறிஞர்கள் முயற்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நிறைய சோதனை பண்றாங்க. அதில் அந்த மின்காந்த அலைகளை உருவாக்குறாங்க, எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸை கிரியேட் பண்றாங்க, அப்புறம் டிரெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1887 ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல மின்காந்த அலைகளை வெற்றிகரமாக உருவாக்கியும் கண்டறியும் செய்தார். அவர் தான் 1887 பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் இங்கே போட்டிருக்கோம்ல, அவர் வார் சக்சஸ்ஃபுல் இன் ஜென்ரேட்டிங் அண்ட் டிடெக்டிங். அவர் ரெண்டுமே பண்றாரு. ஒன்று சக்சஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்றாரு அண்ட் டிடெக்டும் பண்றாரு. எது அப்படி பார்த்தோன்னா எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ். அடுத்ததா ஓகே. With his high voltage induction coil causing spark discharge between two metallic spheres. இதை நம்மளுடைய 5வது யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? அதாவது ஒரு உயர் மின்னழுத்த தூண்டு சுருள்களுடைய முனைகள்ல இரு உலோக கோளங்களை வைச்சு அவற்றுக்கிடையே மின்னிறக்க தீப்பொறியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பத்தி நம்ம யூனிட் 5ல போட்டிருக்கோங்க அப்படிம்பாங்க. அந்த தீப்பொறி ஏற்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் முன்னும் பின்னுமாக தீவிரமாக அலைவுறதால் மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படிதானே? ஸோ ஸ்பார்க் வருது, தீப்பொறி தான் ஸ்பார்க்கு. ஸ்பார்க் வருது, ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் ஆகுது அந்த பிட்வீன் டூ மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். அந்த ஸ்பார்க் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் என்ன ஆகும்னா முன்னும் முன்னாடி போகும், பேக் அண்ட் ஃபோர்த் போகும். பேக் அண்ட் ஃபோர்த்து இப்படி ரேபிட்ல மூவ் ஆகும். சார்ஜ் மூவ் ஆனுச்சுன்னா மின்காந்த அந்த மின் துகள் மூவ் ஆனுச்சுன்னா நமக்கு ஒன்று தெரியும், இஎம் வேவ்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார்ஜஸ் மூவ் ஆனுச்சுன்னா, நான் எல்லாமே ஒரு ஹிண்ட் மாதிரி தான் இருக்கேன். சார்ஜஸ் மூவ் ஆனுச்சுன்னா எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸை டிடெக்ட் பண்றார் யூசிங் பை அ டிடெக்டர். சரியா? அந்த டிடெக்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். டிடெக்டர்ல காப்பர் ஒயர் இருக்கு. காப்பர் ஒயர் பெண்ட் இன் த ஷேப் ஆஃப் சர்க்கிள். காப்பர் ஒயரை சர்க்கிளா அப்படியே பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்காந்த அலைகளை கண்டறிவதற்கு வட்ட வடிவில வளைக்கப்பட்ட தாமிர கம்பி பயன்படுகிறது.
வெற்றிகரமாக அலைகள் கண்டறியப்பட்டாலும் சிறு தீப்பொறிகளை காண்பது கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. ஸ்பார்க் வந்துட்டு ஸ்பார்க் வந்துட்டு டிடெக்டர் யூஸ் பண்றாரு. டிடெக்டர்ல காப்பர் வயரை பெண்ட் பண்ணி இந்த மாதிரி சேஃப் ஆஃப் சர்க்கிள்ல வைக்காரு. ஆனா அந்த டிடெக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் நீங்க பார்த்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பார்த்தாலும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா டைனி ஸ்பார்க்கா இருக்கு அந்த டிடெக்டர்ல. அப்போ அவர் யோசிக்காரு, இந்த ஸ்பார்க்க நம்ம வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இம்ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஹேட்ஸ் மேட் மெனி அட்டெம்ப்ட்ஸ். நெறைய சோதனைகள பண்ணி பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் இம்பார்ட்டன்ட் திங்க அவரு நோட் பண்றாரு. தட் இஸ் ஸ்மால் டிடெக்டர் ஸ்பார்க் பிகாம் மோர் விகாரஸ். இந்த சின்ன ஸ்பார்க் மோர் விகாரஸா மாறுது. எப்போ பார்த்தீங்கன்னா, when it is what exposed to ultraviolet. போன கிளாஸ்ல கரண்ட் ஜெனரேட் ஆகும்போது அதிகமா எங்க நடந்ததுன்னா அல்ட்ரா லைட் அப்படின்னு நான் அதுல காமிச்சேன். ஞாபகம் இருக்கா சிமுலேஷன்ல? ஸோ அதுதான். ஸோ இந்த டைனி ஸ்பார்க் பிகாம் விகாரஸ். எப்போ? when exposed to UV லைட் அப்படின்னு போட்டிருக்கேன். அல்ட்ரா வயலட் லைட்ஸ். இப்போ தமிழ்லையும் சொல்றோம். தீப்பொருளுடைய இந்த செயல்பாட்டிற்கான காரணம் அவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஒளிமின் உமிழ்வே வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் பின்னர் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ தீப்பொறிகளை எளிதில் காண்பதற்கு ஹெட்ஸ் வந்து பல்வேறு முயற்சிகள் செஞ்சு பார்த்தாரு. கடைசியில் என்ன பண்ணாருன்னா புற ஊதா கதிர்களை அந்த தீப்பொறி மேல விழ செய்தாரு. ஏன்னா நம்ம சயின்டிஸ்ட் அப்படித்தானே ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் அவங்க பண்ணி பார்க்கும்போது அப்பந்தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீப்பொறி வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறத பார்க்குறாரு. இந்த செயல்பாட்டுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் தெரியல. யூவி லைட் வச்சா வருது ஓகே. பட் என்ன அதுல பிகின்ல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு தெரியல. லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் டு த டியூ டு தட் ஃபேக்ட்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ். ஒளிமின் உமிழ்வு தான் காரணம் அப்படி பின்னாலே கண்டறியப்பட்டது. அப்போ ஒரு மெட்டாலிக் ஸ்பியர்ல நான் வந்து இப்படி போடுறேன். யூவி ஒரு ஏன்னா இது ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க இதே மாதிரி எடுத்து வச்சா கூட உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ஈஸியா இருக்கும். அப்படி பார்க்கலாம். ஓகே டைனி ஸ்பார்க் விகாரஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கு யூவி லைட்டர் பாஸ் பண்றோம் அப்படி வரிசைக்கு நான் அந்த மாதிரி தான் நிறைய கிளாஸ்ல எழுதி போட்டிருப்பேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டாலிக் ஸ்பியர்ல படுது இந்த யூவி லைட் படுது. இதோடைய அவுட்டர் லேயர்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் போகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் நான் இப்படி போட்டிருக்கேன். எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது. எமிட்டட் விச் காஸ் இந்த எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க்கை பிகாரஸா மாத்துது காமிக்கி அப்படின்னு சொல்லலாம். இப்ப தமிழ்லயும் சொல்றேன். புறஊதா கதிர்கள் உலோக கோளம் அந்த மெட்டாலிக் ஸ்பியருக்குள்ள உலோக கோளத்தின் மீது படுகிறது. பட்டு அதன் மேல் பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுது உமிழப்படுகிறது. அதனாலதான் அந்த தீப்பொறியோட தன்மை தீவிரம் அடைகிறது அப்படிங்கிறது ஹெட்ஸ் சொல்றாரு. புரியுதா? அவ்வளவுதான். அந்த ஹெட்ஸோட அப்சர்வேஷன் இதுதான். அப்ப அந்த ஹெட்ஸோட அப்சர்வேஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்ததை பார்த்தோம். போட்டோ எலக்ட்ரோட எஃபெக்டை நம்ம பார்த்தோம். அடுத்தனா இது நம்ம அப்படிதான் போட்டிருப்பாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒளி மின் உமிழ்வு. ஒளி மின் உமிழ்னா என்ன அர்த்தம்? ஒளி உருளப்பட்ட யூவி லைட் ஒளியில படுதுன்னா எலக்ட்ரான் வெளில வருது விளைவு. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்க நடக்கு. ஸோ இதுதான் அதோட காரணம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். இது ஹெட்ஸோட சோதனை. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஹால்பாக்ஸ் சோதனை பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இது இருக்கா? ஹால்பாக்ஸ் சோதனை கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். லெனார்ட் சோதனை அது வேற மாதிரி இருக்கும். பட் நமக்கு இதெல்லாம் மூணுத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிதானே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த மாதிரிலாம் வந்து ஒளிமின் உமிழ்வை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது சோதனையை பார்க்கலாமா? ஹால்பாக்ஸ் சோதனை. ஸோ நான் ஆக்சுவலி இங்கே தமிழ்ல எழுதி அங்கே இங்கிலீஷில் எழுதி போடுறேன். ஓகே ஒன்று ஆனால் ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஹெட்டிங்கை வந்து நான் இங்கிலீஷில் எழுதி போட்டுறேன். நம்ம இங்கிலீஷ்லனா டக்குன்னு அந்த நோட்ஸ் மாதிரி எழுதுற ஈஸி ஆயிரும்.
இப்ப நான் வந்து தமிழ்லனா உமிழ படிக்கிறது அப்படின்னு ஃபுல்லா எழுதுனாதான் நம்மளுக்கு வந்து மீனிங்கா வருமா? அதனால தான் நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறதுனா ஹால்வாக்ஸ் சோதனை எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். ஸோ அப்சர்வேஷன் இது பார்க்கணும். 1808ல, அதாவது அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா அவர் தானே எப்போ கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா 1887, இவர் 1888, ஒரு வருஷத்துக்கு அப்புறம். வில்ஹாம் ஹால்வாக்ஸ், a German physicist, confirmed that the strange behavior of the spark is due to the action of ultraviolet light with a simple experiment. ஏன்னா அதுல அந்த லெனார்ட்ஸ், சாரி, நம்ம இதுல பார்க்கும்போது ஹெட்ஸ்ல பார்க்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டரா தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ஹால்வாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மனிய இயற்பியலாளர், தீப்பொறியுடைய மேற்கண்ட வித்தியாசமான இயல்பானது புதர புற ஊதா கதிரினால் ஏற்படுகிறது என்பதை எளிய சோதனை மூலம் நிரூபித்தார். இவர் ஒரு சோதனையில பண்றார். சரியா? இவர் ஓகே பண்றார். எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a clean circular plate of zinc is mounted on an inserting stand and it is attached to a gold leaf electroscope by a wire அப்படின்னு சொல்லிப்பாங்க. மின்காப்பு தூணின் மீது வைக்கப்பட்ட தூய்மையான வட்ட வடிவ துத்தநாக தட்டு. இப்ப இதுல வந்து மின்காப்பு இதுலயும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த வட்ட வடிவ தட்டு இருக்கும். ஜிங் துத்தநாக தட்டு, அதான் ஜிங் நம்ம போடுறோம். இதுக்கு கீழே கோல்டு லீஃபை கனெக்ட் பண்ணிப்பாங்க. கோல்டு லீஃபை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு கிளீன் சர்க்குலர் பிளேட் ஆஃப் ஜிங்கை நம்ம வச்சிருக்கோம் ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல. அண்ட் அது கூட கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை இது பண்ணியிருக்கோம் பை அ ஒயர். ஒரு அன்சார்ஜ்டு சிங் பிளேட் இருக்கும்போது இட் இஸ் irradiated பை அல்ட்ராவைட் லைட். அது அல்ட்ராவைட் வச்சு நம்ம பாஸ் பண்ண வைக்கிறோம். ஃப்ரம் அன் ஆர்க் லேம்ப் இட் பிகாஸ் பாசிட்டிவ் சார்ஜ்டு அண்ட் லீவ்ஸ் வில் ஓப்பன் as shown in the figure. ஃபர்ஸ்ட் ஃபிகரை பார்க்குறோம். ஸோ இதை தமிழ்னு சொல்லிட்டு அந்த படத்தை போடுறேன். அப்போ அந்த துத்தநாக தட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு. அது கீழே இந்த தங்க இலை மின்னூட்டம் காட்டி கூட ஒரு கம்பி மூலமா இணைச்சிருக்காங்க. அடுத்தது, இப்போ நீங்க அல்ட்ரா வயலட் அதாவது புற ஊதா கதிர்களை செலுத்துறீங்க. அது வந்து ஒரு ஆர்க் லேம்ப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூவி லைட் அப்படின்னு போடுறேன். ஆர்க் லேம்ப் அப்படின்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா வில் விளக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆர்க் லேம்ப் வில் விளக்கு. அதுல இருந்து புற ஊதா கதிர்கள் வருது. இந்த புற ஊதா கதிர் வரும்போது இந்த ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எடுக்கிறாங்க, மின்னூட்டம் மற்றதா எடுக்கிறாரு, அன்சார்ஜா இருக்கிறாரு. மின்னூட்டம் மற்றனா அன்சார்ஜ்டு இந்த பிளேட்டா இருக்கு. கீழே வந்து விழுது. உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தட்டானது நேர் மின்னோட்டத்தை பெறுது. அப்ப இந்த தட்டு பாத்தீங்கன்னா உடனே பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி பெறுது. சரியா? அதனால இந்த இலைகளுக்கும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பரப்பப்படுகிறது. அப்போ இங்க எப்படி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஒன்றை ஒன்று விளக்கும், ரிப்பல் பண்ணும். ஸோ ஒன்னு இங்க போகும், ஒன்னு இங்க போகும். அதாவது டிஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மின்னூட்டமற்ற துத்தநாக தட்டுக்கு பார்க்குறோம். இது புரிஞ்சிருச்சு. அடுத்ததுனா, இப்போ அடுத்த கேஸ்ல என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் தட்டை நான் எதிர் மின்னோட்டம் கொண்டதா எடுக்க போறேன். அதெல்லாம் அழிச்சிரும். இந்த தட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 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 போட்டிருக்கேன். அப்புறம் கீழே வழக்கம் போல அந்த கோல்டு லீஃப் இருக்கும். இதுல மைனஸ் 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 அப்படி போட்டிருப்பாங்க. இது என்ன அர்த்தம் நான் சொல்றேன். ஸோ அல்ட்ராலைட் பாஸ் ஆகிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா
நம்ம வெளியில போற மாதிரி ஒன்று காமிச்சிருப்போம். சரியா? போனதுலயும் வெளியில போறோம். இதுலயும் வெளிய, ஏன்னா அதுல நடந்தா யூவி லைட்டை வச்சு பட்டாலே எலக்ட்ரான் வெளியில போகும். மேலும் எதிர் மின்னூட்டம் கொண்ட துத்தநாக தட்டு மீது நீங்க என்ன பண்ணணும், புரோதா கதிர்களை படுமாறு செய்றீங்க. இந்த தடவை போன தடவை அன்சார்ஜ் எடுத்தீங்க, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்க. நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுக்கிறீங்க. புரோதா கதிரில் படுமாறு வைக்கீங்க. என்ன நடக்கும்? மின் துகள்கள் வேகமாக கசிவதால் இலைகள் அருகில் வருகின்றன அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துறீங்க, நீங்க புரோதா கதிரில் பண்ணும்போது சார்ஜஸ் ரொம்ப லூஸ் ஆகுது, லீக் ஆகுது. அதனால ரெண்டு இலைகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் ஆகுது, இப்படி அட்ராக்ட் ஆகுது. நேர் மின்னூட்டம் கொண்ட துத்தநாக தட்டு பண்ணி பார்ப்பாங்க. அது அடுத்த லெவலு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன். ஃபர்தர் இஃப் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டை எடுக்கிறாரு which is exposed to ultraviolet light, the leaves will come closer. ஏன்னா சார்ஜஸ் லீக் ஆகுது, லீக்டு அவே குவிக்லி. சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் எடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கல, அன்சார்ஜ்டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிதான் எடுத்தோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறாரு. ஓகே. If the plate is positively charged, it becomes more positive upon UV rays radiation. ஏன்னா ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கு, நம்ம இங்க கொடுக்கறதும் பாசிட்டிவா இருக்கு, அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா பாசிட்டிவ் வரும். நீங்க பட்டதுக்கு அப்புறம் அதிகமா பாசிட்டிவ் வரும். அடுத்தது, ஸோ மோர் பாசிட்டிவ் அப்பான் யூவி ரேஸ் ரேடியேஷன் அந்த லீவ்ஸ் என்ன நடக்கும், திருப்பியும் அந்த பாசிட்டிவ் இங்க பாஸ் ஆகும். ஏன்னா நிறைய பாசிட்டிவ் கிடைச்சது, முன்ன விட இப்போ என்னன்னா அந்த டிஃப்ராக்ஷன் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமா ஒரு கேப் விழுது. எழுதுன இஸ் ஓப்பன் ஃபர்தர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வேர் emitted from the zinc plate under the action of ultraviolet light அப்படின்னு தெரியுது. சரியா? சோ இது தமிழ்ல சொல்றேன். அப்புறம் மூன்றாவது நம்ம என்ன எடுக்கிறோம்னா, நேர் மின்னூட்டம் கொண்ட துத்தநாக தட்டை எடுக்கிறோம். மின்னூட்டம் கொண்ட துத்தநாக தகட்டு மேல புரோதா கதிர்களை பட வைக்கிறோம். திருப்பியும் இன்னும் கொஞ்சம் அதிகமா நேர் மின்னூட்டம் கிடைக்கும். அதனால இந்த இலைகளுக்கு இந்த நேர் மின்னூட்டம் பாஸ் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, அப்படியே ரொம்ப இன்னும் கொஞ்சம் மேலும் திறந்து கொள்கிறது. அப்ப இந்த சோதனையில இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பெல்லாம் நீங்க யூவி ரேஸ் புறஊதா கதிர்கள் செலுத்துறீங்களோ, அந்த தட்டு மேல பட வைக்கீங்களோ, அப்பெல்லாம் என்ன நடந்ததுன்னா, எதிர் மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன. அதுல இருந்து எலக்ட்ரான்கள் நம்ம வெளியில போட்டோமா காமிச்சிருக்கோமா, அதுல இருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அன்சார்ஜ்ல இருக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் அப்படிங்கிற எதிர் மின்னோட்டம் வெளியில போயிருது, பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருந்துச்சு. உடனே பிளேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி உடனே பிளேட் கொஞ்சம் கேப் வந்துச்சு, அடுத்து டிஃபெக்ட் ஆனுச்சு. ரெண்டாவது எடுக்கும் போது நீங்க நெகட்டிவ்லயே சார்ஜ்டு பிளேட் எடுக்கிறீங்க, எதிர் மின்னோட்டம் பெற்ற தட்டு எடுக்கிறீங்க. ஆனா நீங்க அனுப்புறது பாத்தீங்கன்னா ஒரு யூவி ரேஸ், பாசிட்டிவ் கிடைக்கும். அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கம்பைன் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா சார்ஜஸ் லீக் ஆகும். அடுத்தானே அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டுல ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் லீக் ஆனாலும் நீங்க ஃபர்தரா நடந்துட்டே இருக்கும்போது லீக் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த தட்டு வந்து அப்படி ஒண்ணா வருது. புறாதுகளை படுமாறு வைக்கும் போது மின் துகள் வேகமாக கசியும். மூணாவது என்ன எடுக்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டே எடுக்கிறீங்க. ஏற்கனவே அங்கேருந்து வரது பாசிட்டிவ், இப்போ பாசிட்டிவ், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாசிட்டிவ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலை விட இப்போ மூணாவது லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இதுல எலக்ட்ரான்கள் எங்க இருக்குன்னா, எலக்ட்ரான் எல்லாம் வெளியில போயிரு. அப்போ இந்த சோதனையில இருந்து அவர் ஒரு முடிவுக்கு வராரு. எப்பெல்லாம் அந்த தட்டு மேல யூவி ரேஸ் பாடுதோ அப்பெல்லாம் எலக்ட்ரான்கள் உமிழப்படுகிறது அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. சரியா? ஓகே. இது ரெண்டாவது சோதனை, ரெண்டாவது அப்சர்வேஷன். மூணாவது நம்ம லெனார்ட் சோதனையை பார்க்கலாம். இது வேற மாதிரி டைப் இருக்கும். இவர் ஒரு கிளாஸ் டியூப்லாம் எடுத்து அதுக்குள்ள வச்சு செஞ்சு பார்ப்பாரு. சரியா? லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன் 1902ல பண்றார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்.
லெனார்ட் ஸ்டடி திஸ் எலக்ட்ரான் எமிஷன் ஃபினாமினா இன் டீடைல். 1902ஆம் ஆண்டுல லெனார்ட் என்பவர் இந்த எலக்ட்ரான் உமிழுதான் இந்த நிகழ்வை இன்னும் கொஞ்சம் விரிவா சோதனை செய்தார். அவருடைய அந்த எளிய சோதனை படத்தில் காட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அந்த படத்துல உள்ளதை இப்ப நம்ம டிரா பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டியூப் மாதிரி எடுத்துக்கணும். அந்த படத்தை ஃபுல்லத்தையும் போடலாம். இப்போ இந்த டியூப் இருக்குல்ல, இது வந்து குவார்ட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இங்க எழுதுறேன் குவார்ட்ஸ் பல்ப். கீழே இருக்கிறது பேட்டரி பி. ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகும். ஸோ கரண்டோட ஐயோட டைரக்ஷன் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து காலாமீட்டர் ஜி அப்படிங்கிறத போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த பிளேட் இங்க இருக்கா, இது வந்து நம்ம சி அப்படின்னு வைக்கிறோம். இது வந்து ஏ அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, ஆனோடு கேத்தோடு, அதனாலதான் சி ஏ அப்படின்னு வைப்போம். இப்போ இதுல அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து படுது, ரேடியேஷன் படுது, யூவி லைட் பாஸ் ஆகுது. யூவி லைட் பாஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூவி லைட் அந்த பிளேட்ல படும் போது நம்மளுக்கு என்ன நடக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம இப்படி காமிக்கிறோம். ஏன்னா இந்த பிளேட்டுக்கு ரீச் ஆகும். ஏன்னா ஏன் ரீச் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு தான் பேட்டரி கொடுத்துருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு அட்ராக்ட் பண்றதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கோம். சரி, இந்த டைரக்ஷன் வரதுக்காண்டி இப்படிலாம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த குவாட் ஸ்ட்ரிப் அதுக்கு உள்ள ஒழுங்கா நடக்கும். ஸோ இது ஒன்ஸ் எலக்ட்ரான் இதுல இருந்து இதை ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கரண்ட், நமக்கு ஒரு ஃபுல் சர்க்யூட் கிடைக்கும். உடனே கவர்மெண்ட் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இந்த மாதிரி நடக்கு. ஸோ அவர் வந்து ஒரு அப்பாரட்டஸ் வைக்கிறாரு. அதுல ரெண்டு மெட்டாலிக் பிளேட்ஸை வைக்கிறாரு. ரெண்டு உலோக தகடுகளை வைக்கிறார். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு குவார்ட்ஸ் குழாயினுள் வைக்கிறார். கால்வான்மீட்டர் ஜி, அப்புறம் மின்கல தொகுப்பு பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பி, இதெல்லாம் இந்த சர்க்கியூல கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அல்ட்ரா லைட்டை பாஸ் பண்றாரு அது மேல, இன்சிடென்ட் ஆன் த நெகட்டிவ் பிளேட். இது மேல பண்ணக்கூடாது. ஏன் சார் பண்ணக்கூடாது? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி முடிச்சது. ஃபர்ஸ்ட் கேத்தோட்ல நம்ம பண்றோம். ஸோ வென் அல்ட்ராவயலட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த நெகட்டிவ் பிளேட் சி, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்கியூட் தட் இஸ் இண்டிகேட்டட் பை த டிஃபெக்ட்ஸ் இன் த காலோமீட்டர். அப்போ இதுல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காலோமீட்டர் யூஸ் பண்றோம். சரியா? அப்போ காலோமீட்டர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். காலோமீட்டர் அப்படிங்கன்னா அந்த மின் சுற்றுல இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை மெஷர் பண்ண, ஓகே இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு டிஃபைட் பண்ணிரும். அப்படிதான் அதுல அந்த முள்ளு காமிக்கிறாங்களா, அந்த முள்ளு டிஃபைட் பண்ணிரும். அப்போ சி அப்படிங்கிற எதிர்மின் தட்டு, இது எதிர், இது பிளஸ், சரிங்களா? எதிர்மின் தட்டு மீது புறவதா கதிர்கள் படும்போது மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதை காலோமீட்டருடைய விளக்கம் மூலம் அறியலாம். ஓகேவா? ஆனால் புறோதா கதிர்கள் நேர்மின் தட்டின் மீது படும்போது சுற்றில் எவ்வித மின்னோட்டமும் ஏற்படுவதில்லை. அவர் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கறாரு. இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகல, ஏன் இதுல படணும் அதுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணி பார்த்துருவாரு. கண்டிப்பா அப்படிதான் பண்ணி பார்க்க. ஆனா அப்போ டிஃப்ராக்ஷன் எதுவுமே காட்டல. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே ஆனோட்ல இருந்து எதுவுமே எலக்ட்ரான் வெளியில வரல. ஸோ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகல. சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகாதனால கவர்மெண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆகல அப்படிங்கிறது சொல்றார். கன்க்ளூட் பண்ணிடலாம், அப்படிதானே? ஸோ இஃப் த பாசிட்டிவ் பிளேட் இஸ் irradiated பை ultraviolet, நோ கரண்ட். அத நீங்க அந்த ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதல, நீங்க போட்டுக்கலாம் ஆன் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ஏல போடும்போது நோ கரண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. அப்ப இந்த அப்சர்வேஷன்ல இருந்து இவர் என்ன கன்க்ளூட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் அல்ட்ரா லைட் ஃபால்ஸ் ஆகுதோ, தட் இஸ் ஆன் த நெகட்டிவ் பிளேட், எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது தானே? இது பாசிட்டிவ் பிளேட்டால அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ அட்ராக்ட் ஆகும். எப்போ அந்த பாசிட்டிவ் பிளேட்டை அந்த எலக்ட்ரான் ரீச் ஆகுதோ த்ரூ த எவாக்டட் பல்ப், சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிரும். சர்க்யூட் கம்ப்ளீட் ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகும்.
கரண்ட் ஃப்ளோ ஆனா கவர்மெண்ட்ல அது டிஃப்ளெக்ஷன் காட்டும். Thus, ultraviolet light falling on the negative plate causes electron emission from the surface of the plate. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன் சீல படும்போது எலக்ட்ரான் எமிஷன் நடக்கு. ஸோ there is current emission. ஓகேவா? மேற்கண்ட சோதனையிலிருந்து நம்ம வந்து எதிர்மின் தட்டுல புரோதர்கள் விழ வைக்கிறாங்க, எலக்ட்ரான் உமிழப்படுகிறது. நேர்மின் தட்டுல பண்ணும்போது எலக்ட்ரான் உமிழப்படல, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகல. வெற்றிட குழாயின் வழியா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நேர்மின் தட்டை நோக்கி பாய்கிறது. அப்போ மின்சுற்று மூடப்படுகிறது. மின்சுற்று மூடப்பட்டனா மின்னோட்டம் பாய்னு அர்த்தம். எதிர்மின் தட்டின் மீது படும் புற ஊதா கதிர்கள் தட்டோடைய மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரான்களை உமிழச் செய்கிறது. இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சோதனையும் அவர் பண்ணி பார்க்குறா. ஓகே, நடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அந்த ஒளிமின் விளைவு, அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு என்னங்கிறத ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம இங்க பார்த்துடலாம். இந்த அப்சர்வேஷன் வந்து நிறைய பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோதனையில இருந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். எலக்ட்ரான் எமிட் ஆகுது. எப்போ எமிட் ஆகுது? அல்ட்ரா வயலட்ல பாஸ் பண்ணுவோம். அந்த மெட்டாலிக் ஸ்பியர்ல மெட்டாலிக் பிளேட்ல பண்ணும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அது அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒருத்தர் இன்வால்வ் லேபரேட்டரியில் வச்சு நம்ம பார்க்குறோம். போட்டோ எலக்ட்ரிக் அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நம்ம படிச்சாச்சு. பட் நம்ம அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. The ejection of electron from a metal plate. Ejection of electron from metal plate. When UV light pass, அது நம்ம லைட் அப்படி போடுறோம். ஆர் எனி அதர் இது போட்டுக்கலாம். சரியா? லைட்டு ஆர் எனி அதர் EM ரேடியேஷன்ஸ் நம்ம காட்டலாம். ஏதோ ஒரு சூட்டபிளான வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய இதை காமிக்கிறோம். திஸ் இஸ் கால்டு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுல வரக்கூடிய எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா which is different. அதாவது although these electron are not different from the all other electron, பட் இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரான் பேர் என்ன பண்ணா போட்டோ எலக்ட்ரான். மற்ற எலக்ட்ரானுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்ல. ஆனா இதை ஒரு டிஃப்ரெண்டா நம்ம குறிக்க போறோம். எப்படின்னா போட்டோ எலக்ட்ரான், சாதாரண எலக்ட்ரான் அப்படி சொல்லல. லைட் பட்டதுனால வரக்கூடிய எலக்ட்ரான் போட்டோ எலக்ட்ரான் சொல்றோம். அண்ட் இது மூலயமா கிடைக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் போட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். உலோகத்தட்டு ஒன்றின் மீது ஒளி அல்லது தகுந்த அலைநீளம் அல்லது அதிர்வெண் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சு படும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகிறது. இந்த விளைவுக்கு பேர் தான் ஒளிமின் விளைவு. இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மற்ற எலக்ட்ரான்களுக்கு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானும் இதை நம்ம குறிக்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேம், ஒரு கீவேர்டாக குறிக்கிறோம். அதுதான் ஒளி எலக்ட்ரான்கள். இது மூலமா கிடைக்கக்கூடிய கரண்ட் தான் ஒளி மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட். போன கிளாஸ்ல அந்த சிமுலேஷன்ல நான் நிறைய அந்த மெட்டலை மாத்தினேன். அப்படிதானே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ மெட்டல்ஸ் லைக் கேட்மியம், ஜிங்க், மெக்னீசியம் எக்ஸெட்ரா ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வித் யூவி. யூவியால பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட். நான் அதில் ஒரு லைன் நான் சொல்லிட்டு போனேன். அதில் வந்து ஒரு பிளேட்டை வைக்கும், இன்னொரு பிளேட்டை வைக்குமோ வரல அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்க. ஏன் வரலன்னு நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஒரு லைன் இங்கே படிச்சு இங்கே தெரியும் உங்களுக்கு. யூவி லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எதில் நடக்கும்னா இந்த மாதிரி கேட்மியம், ஜிங்க், மெக்னீசியம் நடக்கும். அண்ட் சம் ஆல்கலி மெட்டல்ஸ்ல லைக் அது அந்த லைனை நான் மேலே எழுதுறேன். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தமிழ்னு பார்த்தீங்கன்னா காட்மியம், துத்தநாகம், மெக்னீசியம் போன்ற உலோகங்கள் புற ஊதா கதிர்களால் ஒளி உமிழை தருகின்றன. அப்ப வேற மெட்டல் எடுக்கலாமா சார்? வேற மெட்டல்னா அப்ப யூவி வராது, அதுக்கு வேற அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் கத்துக்கிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு அல்கலி மெட்டல் போட்டிருப்பாங்க. சம் அல்கலி மெட்டல். இந்த அல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் லித்தியம், சோடியம், சீசியம் respond well even to larger wavelength radiation like visible lights அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிள் லைட்னு போடணும். விசிபிள் லைட் நம்ம காமிச்சோமா? ஞாபகம் இருக்கா? ஸோ விசிபிள் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் எப்படி இருந்தது நான் உங்களுக்கு சொன்னேன். யூவியை விட விசிபிளுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜரான வேவ் லென்த் இருக்கும். அதுலேருந்து இன்ஃப்ராய்ட் போனீங்கன்னா அதோட லார்ஜர் வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தோம். நம்மளுடைய விசிபிள்லே பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு அதிகமாக இருக்கும். பட் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். மாற்றி சொல்லணும். சரிங்களா? அதிர்வெண் கம்மியாக இருக்கும். அலைநீளம் அதிகமாக இருக்கும் ரெட்டுக்கு. அப்போ கார உலோகங்களான லித்தியம், சோடியம், சீசியம் போன்றவை நீண்ட அலைநீளம் கொண்ட அலைகளான கண்ணுறு ஒளியினால் கூட ஒளி உமிழ்வை தருகின்றன. அப்ப நீங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் லார்ஜரான வேவ்லென்த் இருக்க கண்ணுறு ஒளியை யூஸ் பண்றீங்கன்னா லித்தியம், சோடியம் இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். நான் சோடியம் தான் உங்களுக்கு காமிச்சேன். சோடியத்துல வச்சுட்டு நம்ம விசிபிள் லைட்லாம் போட்டு காமிச்சோம். நம்மளுக்கு அந்த சிமுலேஷன்ல எத்தனை மெட்டல், எல்லா மெட்டலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஸ்பேஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஒரு 4-5 மெட்டல் காமிச்சாங்க. அந்த மெட்டல் வச்சு நம்ம பார்த்தோம். அப்போ தகுந்த அலைநீளம் கொண்ட மின்காந்த அலைகள் படுவதால் ஒளி எலக்ட்ரான்களின் உமிழும் பொருட்களை ஒளி உணர் பொருட்கள் அப்படின்னுவாங்க. அதாவது போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். எங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துல கேட்காங்க, வாட் யூ மீன் பை போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேல பார்த்ததெல்லாம் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் தான். லித்தியம், சோடியம், சீசியம், ஜிங்கு, காட்மியம், மெக்னீசியம் எல்லாமே போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படிதானே? ஸோ இந்த ஹிண்ட் கீவேர்டை எழுதிக்கிறேன். தகுந்த அலைநீளத்தை வச்சு நீங்க மோத வைக்கிறீங்க. அந்த மின்காந்த அலைகளை அது மேல பட வைக்கிறீங்க. ஒளி எலக்ட்ரான்கள் உமிழுது, போட்டோ எலக்ட்ரான் உமிழுது. அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அந்த அப்சர்வேஷன் 3 அப்சர்வேஷன் பார்த்தோம். ப்ளஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இதுக்கு அடுத்த ஒரு டாபிக் இருந்தது, அது நான் போன கிளாஸ்லேயே இந்த சிமுலேஷன் வச்சே சொல்லிட்டேன். இன்டென்சிட்டி, அதாவது ஒளிமின் செறிவு, அது மூலமா படக்கூடிய எஃபெக்ட் எப்படி நான் காமிச்சேன். அதாவது அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவுக்கும் அந்த நீங்க நீங்க லைட்டை இன்சிடென்ட் பண்றீங்கல்ல, அந்த லைட்டோட இன்டென்சிட்டி தான் இதுக்கும் அந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன். இதுதான் அடுத்த டாபிக்கே போட்டிருப்பாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நம்ம லெனார்ட்ஸ் பார்த்தோம்னா அதே செட்டப் தான். சரிங்களா? அதே குவாஸ் டியூப், அதுல போட்டோ சென்சிட்டிவ் பிளேட்டை வச்சிருப்பாங்க. எவாக்டர் கிளாஸ் டியூப்ல வச்சிருப்பாங்க. கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இந்த அப்பாடஸ் வந்து இங்க காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு சோர்ஸ் இருந்து லைட்டை பாஸ் பண்ண வைக்கிறீங்க. ஒரு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல, ஒளி உணர் பொருள்ல. அப்ப அந்த ஒளி மூலத்துல இருந்து ஒளி வருது. வருதுனா? ரைட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வருது. இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து நியூ அப்படின்னு போடுவோம். இன்டென்சிட்டி இருக்கும், ஐ அப்படின்னு போடுறோம். ஒளிச்செறிவு, அதிர்வெண், இந்த 2 வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க. மின்காந்தங்களை வெளியிடப்படுகின்றன. இந்த தட்டில் பட்டவர் என்ன நடக்கும்? எலக்ட்ரான் உமிழப்படும். அடுத்துனா இது போடுறோம். எலக்ட்ரான் எமிட் ஆகும். உடனே கேத்தோட்ல இருந்து வெளியேறும் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஆனோடுக்கு போகும். புற ஊதா மற்றும் கண்ணுறு ஒளி கதிர்களை அனுமதிக்கும் குவார்ட்ஸ் ஜன்னல் கொண்ட வெற்றிட கண்ணாடி குழாய் இந்த மின்வாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த செட்டப் எல்லாமே நம்ம குவார்ட்ஸ் விண்டோ வழியா வரக்கூடிய லைட் வேவ்ஸ் வச்சு ஒரு கிளாஸ் டியூப்ல, எவாக்டோட கிளாஸ் என்வலப்ல வச்சு நம்ம பண்றோம். இந்த சிக்கும் ஏக்கும் நடுவுல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம மெயின்டைன் பண்றோம். பிடி அப்படின்னு போட்டிருக்கேன்.
மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம பேட்டரிலாம் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ நீங்க அது கொடுத்ததுக்கு அப்புறம் நெசசரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு தான் நீங்க ஹை டென்ஷன் பேட்டரி, நம்ம பேட்டரி வச்சு நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். விச் இஸ் கனெக்டட் அக்ராஸ் பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட், பிக்யூ அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த அதுனா அந்த அரேஞ்ச்மெண்ட் காமிச்சிருப்பாங்க. இது போட்டு இதுக்கு நடுவில் இந்த ஹை டென்ஷன் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம் இப்படி. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு தெரியும் கீலாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். கீ சியை வந்து எங்கே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கனெக்டட் டு த சென்டர். இதோடைய சென்டரில் கொண்டு இப்படி இது பண்ணியிருப்பாங்க. இதோட சென்டரில் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? சி இஸ் கனெக்டட் டு த சென்டர் டெர்மினல். ஏ பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் ஜே. ஸோ ஏவை பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு ஜே அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த பண்ணியிருப்போம். பிக்யூக்கு குறுக்கே சாவி வழியாக ஒரு உயர் மின்னழுத்த மின்கல தொகுப்பை வைக்கிறீங்க. சிஏ உடையில மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கணும், அதுதான் வழங்குது. சி வந்து டைரக்டா நம்ம அங்க கனெக்ட் பண்றோம் நடுமுனையில. ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கி அப்படிங்கிற ஜே அந்த இது வழியா அந்த இது கனெக்ட் பண்றோம். இப்பெல்லாம் செட்டப் போட்டிருப்பாங்க. ஸ்லைடிங் கான்டாக்ட் ஜே ஆஃப் த பொட்டன்ஷியல் டிவைடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஏவை நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு இது எல்லாத்தையும் ஒரு டியூப்ல நம்ம பண்ணுவோம் அப்படிதானே. இந்த ஏவை என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இஸ் மெயின் டிசைட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு சி அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த ஏவை நீங்க நேர் மின்னழுத்தத்தையும் வைக்கலாம், எதிர் மின்னழுத்தம் வைக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு சி. நீங்க இதை வச்சீங்கன்னா அதுக்கு மாத்தி இது வைக்க போறீங்க, அதுதான் சரியா. ஸோ நேர் அல்லது எதிர் மின்னழுத்தத்தை நீங்க வைக்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க அங்க வோல்ட் மீட்டர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அழக்க. சரியா, வோல்டேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சி மேல எந்தவித ஒளியும் விழாத போது எலக்ட்ரான்கள் வராது, எலக்ட்ரான் எமிஷன் நடக்காது. அப்போ மைக்ரோ அம்மீட்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் பண்ண கூட அம்மீட்டர்ல ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது, கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது. இதுனா புற ஊதா அல்லது கண்ணூர் ஒளியை நீங்க அதை மேல படம் போது இன்சிடென்ட் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒளி எலக்ட்ரான் உண்மையில படிக்கிறது, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நடக்கு, அப்படிதான் ஒளி மின்னோட்டமானது நடக்கு. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்டென்சிட்டிக்கு என்ன சார் ரிலேஷன் அப்படிங்கிறது கிராஃப்ல பார்த்துருப்பாங்க. இந்த கிராஃப்ல உள்ளது மட்டும் பாருங்க, அடுத்த கிளாஸ்ல இந்த சிமுலேஷன் நான் காட்டுறேன். இந்த கிராஃபை மட்டும் பாருங்க. இந்த கிராஃப்ல நம்ம கீழே என்ன எடுப்போம்னா இன்டென்சிட்டி எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒளி மின்னோட்டம் அதாவது போட்டோ கரண்ட், கரண்ட்டை நம்ம சொல்றோம். ஸோ கரண்ட் நான் இந்த இடத்துல ஐன்னு வைக்க முடியாது, ஏன்னா இங்கே ஐன்னு வச்சிட்டோம். ஸோ வந்து கரண்ட் வந்து சரி போட்டோ கரண்ட்னு வச்சிடணும். ம், போட்டோ கரண்ட்னு சொல்லிடுறேன். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண போட்டோ கரண்ட் எப்படி நடக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வருது. ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாலே உங்களுக்கு தெரியும் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ், போட்டோ கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல சிமுலேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த இது மின்னழுத்த வேறுபாட்டோடைய விளைவு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம செட் பண்ணியிருந்தோம், அதை மாத்தினா என்ன நடக்குங்கிறது அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இது வரைக்கும் போதும். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னா 3 அப்சர்வேஷன் பார்த்தோம். ஹால்வாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெனார்டு, அப்புறம் ஹெட்ஸ் சோதனை பார்த்தோம். மூன்றுமே யூவி லைட்டை வச்சு பாஸ் பண்ணி என்னெல்லாம் நடந்தது, ஒளி எலக்ட்ரான் எப்படிலாம் உமிழப்படுது, ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் ஒளி உணர் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கு உண்டான ரிலேஷன் பார்க்கும்போது, அந்த எஃபெக்டை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சோம், எல்லாத்தையும் பண்ணி காமிச்சோம். இன்டென்சிட்டிக்கும் இதுக்கும் கிராஃப் படமும் இப்படி ஸ்ட்ரைட் லைனில் வந்துச்சு. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம சிமுலேஷனில் நம்ம அடுத்த கிளாஸை பார்க்கலாம். இந்த கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.